ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல் நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து 3rd வீடியோ சீரிஸ் 3. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபார்மேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அது எல்லாமே வந்து 2 வீடியோஸில் பார்த்துருக்கோம். இதை பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி 2 ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன் நம்ம இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலாகிடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தலாம். இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ முதல்ல சம் அனலைஸ் பண்ணிடுறோம். தி ஃபாலோயிங் லெஜர் பேலன்சஸ் were extracted from the books of Varun Limited as on 31/3/2013. So 31/3/2013 வருண் லிமிட்டனுடைய லெஜர் பேலன்சஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டலான ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்காம இது மட்டும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும். லாஸ்ட் லைன் பாருங்கள். ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி ஆஸ் பர் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 Part 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஓகேவா? Part 1 ஷெட்யூல் 6 Part 1 அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு, ஷெட்யூல் 6 Part 2னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 25 நோட்ஸ் வரணும். சரியா? ப்ரிப்பரேஷன் சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். சம் அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துருவோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்ஸ் வந்து நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து 1 to 25 வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரணும். ஆனால் வந்து 25மே எல்லா ப்ராப்ளத்துக்கும் வராது. அது வந்து ரொம்ப லென்த்தியாக சம்மாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா நோட்ஸுமே வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து 1 to 25 இருக்காது. மேக்ஸிமம் ப்ராப்ளத்தில் இருக்காது. என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா 4 காலம்ஸ் கொடுத்துருங்க. ஒன்று வந்து நோட் நம்பர், பர்டிகுலர்ஸ், 2 அமௌண்ட் காலம், 1 இன்னர் காலம், 1 அவுட்டர் காலம். ஓகேவா? யூ நோ த பர்பஸ் ஆஃப் இன்னர் காலம். ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பண்ணிவிட்டு அவுட்டரை வந்து நம்ம அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் தான். ஓகேவா? அந்த ஃபார்மேட் ஞாபகம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே ஆர்டரில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணப்போ இந்த ஃபிகர்ஸை வந்து நம்ம அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, போஸ்டிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நோட் வந்து ஒன்று வந்து ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd ஐட்டமாக கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ 10 lakhs அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் அப்படின்னு சம்மில் ஏதாவது ரிசர்வ் கொடுத்துருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். வெறும் ரிசர்வ் ஃபண்டு, ஜென்ரல் ரிசர்வ் ஆர் எனி அதர் ரிசர்வ் எது கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் வந்து 1,95,000 தான் இருக்குது. வேணால் அந்த சம்மை கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 1,95,000 தான். சர்ப்ளஸுங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ப்ராஃபிட் இருந்ததுன்னா நம்ம அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ் இருந்ததுன்னா அந்த ரிசர்வ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நமக்கு எதுவுமே கொடுக்காதனால நம்ம அப்படியே வந்து 1,95,000 அவுட்டில் எழுதிட்டோம். அடுத்து 3rd பாயிண்ட் வந்து 3rd நோட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக மணி ரிசீவ்டு அகென்ஸ்ட் ஷேர் வாரண்ட்டுன்னு வரணும். மேக்ஸிமம் சம்பளம் அது இருக்காது. அதனால் நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே லாங் டேர்ம் பாரோயிங்ஸுக்கு வந்துடலாம். நோட் 4 வந்து ஆக்சுவலாக ஃபார்மேட்டில் நோட் 4ல் கொடுத்துருக்கோம். அதை நோட் 3ல் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் பேங்க் லோன் ரிசீவ் பண்ணுறது, டிபெஞ்சர்ஸு, பேங்க் லோன் அன்செக்யூர்டு, பேங்க் லோன் அல்லது எனி அதர் லோன் வந்து செக்யூர்டு எதாக இருந்தாலும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து 2 இருக்குது. 12% டிபெஞ்சர்ஸ் 2 lakhs, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து அன்செக்யூர்டுன்னு சொல்லிட்டு 1 lakh இருக்குது. ஸோ அந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டோம். இன்னர் காலத்தில் 2 ஆட் பண்ணி அவுட்டரில் 3 lakhs எடுத்துட்டோம். வேணால் நீங்கள் வந்து அது சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்குவா? சம் நீங்கள் பார்த்தலாம். பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, சம் நீங்கள் வந்து பார்க்குறப்போ ஒரு கிளான்ஸ் அப்படியே ஐட்டம்ஸை டிஸ்கஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சம் போலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நோட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து 4th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபோர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி, அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. உடனே கரண்ட் லைபிலிட்டிக்கு உண்டான ஐட்டம்ஸ் தான். அதாவது என்ன வருதுன்னா ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது,
அதுக்கு அடுத்து தான் வரும் ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து நோட் 4ல் ட்ரேட் பேயபிள்ஸ்னால் சன்ரி கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிளும் வரணும். ஸோ சன்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இந்த சம்மில் இருக்குது. சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி கிரெடிட்டார்ஸ் 1 lakh இருக்குது. அது ஒரே ஒரு ஐட்டம் தானால டைரெக்டாக நம்ம அவுட்டர் காலத்தில் எழுதிக்கலாம். அடுத்து வந்து 5th வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னால் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வரணும். அதாவது ஷார்ட் பீரியட், ஏன்னா 1 yearக்கு தான் அந்த ப்ரொவிஷன் டேக்ஸ் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணுறோம். அது மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் காமிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50,000 rupees இருக்குது. அந்த 50,000 டைரெக்டாக ஒரே ஒரு ஐட்டம் தான், அதனால் அவுட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 5 notes நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் liabilities. ஸோ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் சண்டிகேட்டர்ஸ் பில்ஸ் பேபிளாக அஃப்கோர்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். அதை வந்து இந்த ஃபைனல் கம்பெனிஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு நோட்டில் கொண்டு போயிடுறோம். அதனால் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இதில் சொல்லாத வேறு ஏதாவது லைபிலிட்டிஸ் இருந்ததுன்னா, கரண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தால் அதை எழுதிக்கலாம். அது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே அதில் காமிக்கலாம். இந்த சம்மில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லை. ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் மட்டும் தான் லாஸ்ட் ஐட்டமாக வந்து 55,000 இருக்குது. அது ஒரே ஒரு ஐட்டம் தான், அப்படியே டைரக்டில் எழுதிக்கலாம். ஸோ லைபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 notes வரணும். ஆனால் அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம் ஒன்லி 6 தான். ஓகேவா? 6 நோட்ஸோடு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 நோட்டுக்கு போய்க்கலாம். 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கரண்ட் அசட்ஸில் வரணும், அதாவது ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸில் வந்து டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் எல்லாம் வரணும். ஆனால் இங்கே நீங்கள் அந்த ஃபார்மேட் இதில் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்கணும். இங்கே நோட் நம்பருக்கு உண்டானது மட்டும்தான். ஓகேவா? அப்போ 7 வந்து நீங்கள் டேஞ்சிபிள் அசட்ஸ் கொடுத்துறீங்க. டேஞ்சிபிள் அசட்ஸில் இந்த சம்மில் ஃபஸ்ட் ஐட்டமே லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakhs, பிளான்ட் அண்ட் மிஷினரி 8 lakhs சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபிக்ஸட் அசட் தான் இருக்குது. அதாவது டேஞ்சிபிள் அசட், கண்ணுக்கு புலப்படும் சொத்து. அதை வந்து இன்னரில் போட்டு 2 டோட்டல் பண்ணி 10 lakhs அவுட்டில் எழுதிட்டோம். அடுத்து 8 நோட்டு பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்ன்னு இருக்குது. இன்டேஞ்சிபிள் அசட்ஸில் இந்த சம்மில் குட்வில் மட்டும் தான். குட்வில் இது மாதிரி என்ன வேறு ஏதாவது காப்பி ரைட்ஸு பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து நோட் 8, குட்வில் மட்டும் இருக்குது, 2 lakhs எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து 9 வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா அது எழுதிக்கலாம். ஸோ வேறு நோட்ஸ் எல்லாம் நமக்கு இல்லை இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் என்ன, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் மேட் இன் ராஜ் லிமிடெட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் 2 lakhs. அதை நாம் எடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து 10th நோட்டு வந்து கரண்ட் அசட்ஸ் என்ன இருக்குன்னா ஸ்டாக் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா டெட்டார்ஸு பில்ஸ் ரிசீவபிளும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் தான். ஆனால் கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வந்து நியூ ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 6 part 1 படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் தனியாகவும் ட்ரேட் ரிசீவபிள்ஸும் தனியாகவும் காமிக்க சொல்கிறாங்க. அதனால் கரண்ட் அசட்ஸில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் தான் வரும். அல்லது ஏதாவது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாக் மட்டும்தான் இருக்கிறதுனால 1 lakh ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு சம்மில் 1 lakh கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவுட்டில் எடுத்துட்டோம். அடுத்து 11th நோட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு ரிசீவபிள்ஸ். அதில் 2 ஐட்டம் நம்ம வரணும். 2 ஐட்டமும் இது சம்மில் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டெட்டார்ஸ் வந்து 1,50,000 இருக்குது. சம்மையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். டெட்டார்ஸ் 1,50,000 இருக்குது. பில்ஸ் ரிசீவல் 50,000 இருக்குது. சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டோட்டல் பண்ணி அவுட்டரில் 2 lakhs எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ வேறு எனி அதர் நோட் இல்லை. நமக்கு 25 notes ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஆஸ் பர் ஃபார்மேட். இந்த சம்மில் நமக்கு 11 notes தான் வந்து டோட்டலாகவே வருது. ஓகேவா? ஸோ அசட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11 3 தான். லயபிலிட்டிஸில் 6 notes வருது. அவ்வளோதான். ஸோ முதல்ல நோட்ஸ் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு தான் வந்து நமக்கு வந்து ஃபார்மேட் படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி காலம்ஸ் சொல்லிடுறேன். 3 columns, பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ் தான். ஓகேவா? பர்டிகுலர்ஸில் வந்து என்ன பண்ணோம், ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அதாவது லயபிலிட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு கொடுத்துறீங்க. அது காமன் ஹெட்டிங். அதுக்கு கீழே 3 ஹெட்டிங் வரணும். சப்ஹெட்டிங் வந்து ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்டு 1, 2 வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், 3 வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1, அதில் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் ஹெட்டிங் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அது கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்டுனாவே நமக்கு ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் வரும். அதாவது நோட் 1 and 2 அந்த அமௌண்ட்டை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஷேர் கேபிட்டல் 10 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,95,000. திரும்ப நீங்கள் இதில் அந்த ஒர்க்கிங்ஸ் ஆடல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டதுனால அதை எடுத்து நீங்கள் அப்படியே போஸ்டிங் கொடுத்துலாம். அடுத்து செகண்ட் சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஃபார்முலா இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தான், அதாவது டிபெஞ்சர்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா? ஆனால் நீங்கள் அதை திரும்ப எடுக்க வேண்டியதில்லை. டிபெஞ்சர்ஸ் பேங்க் லோன் போட்டோம். சும்மா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் 3 ஒர்க்கிங்ஸ் நோட்டை பார்த்து அப்படியே எழுதலாம். 3 lakhs எழுதிக்கிறோம்.
அடுத்தது தேர்டு சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து நோட்டு 4 அந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் வந்து 5 நோட்டு 50,000 எழுதிக்கோங்க. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நோட் 6 55,000 எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ 6 நோட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, லைபிலிட்டிஸில் 6 நோட்டு, அதுக்கப்புறம் அசட்ஸ் வந்து 5 நோட்ஸு, டோட்டலாக 11 நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் போட்டிங்கன்னா 17 lakhsல லைபிலிட்டி சைடு டோட்டல் வருது. இதே டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நமக்கு வரணும். ஓகேவா? இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து அசட்ஸ், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து லைபிலிட்டிஸ் 3 சப்ஹெட்டிங். அசட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து அசட்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஹெட்டிங் தான். ஒன்று நான் கரண்ட் அசட்டு, இன்னொன்று கரண்ட் அசட், அவ்வளோதான். இப்போ நான் கரண்ட் அசட்டில் என்ன வரப்போகுது, யூஸ்வலாக வந்து ஃபிக்ஸட் அசட்லாம் நான் கரண்ட் அசட்டு தான். அப்போ டேஞ்சிபிள் அசட்ஸு, இன்டேஞ்சிபிள் அசட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் வரப்போகுது. இந்த 3 நோட்டும் போட்டுக்கோங்க. இதே ஆர்டரில் எழுதணும், அவ்வளோதான். அந்த 3 அமௌண்ட்டும் நோட்ஸில் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ 10 lakhs 2 lakhs 2 lakhs எழுதிட்டோம். செகண்ட் சப்ஹெட்டி வந்து கரண்ட் அசட்ஸு, அதில் 2 கரண்ட் அசட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ட்ரேடு 10 1 lakh, அது ஸ்டாக்கு வந்து 10 நோட்டு 1 lakh. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து ஆக்சுவலாக 11, அது நான் டைப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ 11, அது வந்து 2 lakhs. ஓகேவா? ஸோ 5 நோட்ஸ் வந்துருச்சு பாருங்கள், 7 8 9 10 11 தான் நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் போட்டிங்கன்னா 17 lakhs. ஓகேவா? லயபிலிட்டிஸினுடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் 17 lakhs, அசட்ஸும் 17 lakhsல நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய சம்மா. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், அதே மாடல். ஏன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் ரெண்டையும் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸை. சம் பார்த்துருவோம். தி ஃபாலோயிங் பேலன்சஸ் ஹேவ் பீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆஃப் ரகு லிமிடெட் ஆஸ் ஆன் 31st March 2013. ரகு லிமிடெட்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 இதில் ஒரு 10 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின்னு பார்ப்போம். ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி ஆஸ் பர் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 Part 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ் இதாக இருக்குது. இன்னும் ரொம்ப ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு அதை போன சம் மாதிரி 11 நோட்ஸ் கூட வராது, குறைவாக தான் வரும். இப்போ சொல்யூஷன் போயிடுவோம். ப்ரிப்பரேஷன் பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஒரு சொல்யூஷன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸை போட்டுட்டு தான் அது போகிறோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் யூஸ்வலாக 1 to 25 வரும். இப்போ நமக்கு எத்தனை வருதுன்னு பார்ப்போம். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 1 காலம்ஸ் அதே தான். நோட் 1 வந்து ஷேர் கேபிட்டல் 10 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எதுவுமே இல்லை. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஷேர் ப்ரீமியம் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அந்த 1 lakh இன்னரில் எழுதிக்கோங்க. ஏன்னா அது ஐட்டம் எல்லாமே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் வரும். ஏன்னா லாங் டேர்ம் பாரோயிங்கோ அல்லது நமக்கு வந்து என்னது கரண்ட் லயபிலிட்டிஸோ வராது. ஸோ ஷேர் ப்ரீமியம் இதில் தான் வரும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ்ன்னு சம்மில் இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து ப்ராக்கெட்டில் வந்து பேலன்ஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஆர்னு இருக்குது. அது டிஆர்னா டெபிட்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ்ன்னு அர்த்தம். அதனால் பாருங்கள், லெஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ்ன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதில் 50,000 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி 50,000 போட்டுக்கணும். போன சம்மில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லை, ரிசர்வ் ஃபண்டை விட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோம். இல்லை ஷேர் ப்ரீமியம் வந்து லாஸ் இல்லைன்னா இது 1 lakh அப்படியே அவுட்டரில் போட்டுக்கலாம். லாஸ் இருந்ததுனால லெஸ் பண்ணிட்டு போடுறோம். சப்போஸ் சிஆர் கிரெடிட்னு கொடுத்து ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வந்து தேர்டு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். போன சம்மு மாதிரியே தான் நோட்டு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸு. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 12% டிபெஞ்சர்ஸ் 5 lakhs மட்டும்தான் இருக்குது. பேங்க் லோனால இல்லை, ஒரே ஒரு ஐட்டம் தான் 5 lakhs அவுட்டரில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள்ஸில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. ட்ரேட் பேயபிள்ஸ்னே கொடுத்துட்டாங்க சம்மிலேயே. பாருங்கள், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 2 lakhs இருக்குது. அந்த 2 lakhs நம்ம கிரெடிட்டார்ஸ் கட்டி போட்டு எழுதிட்டோம். அடுத்து ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரப்போஸ் அதாவது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது போன சம்மில், அதில் இல்லை. அதில் வந்து டேக்ஸ் போகணும். இதில் டேக்ஸ் இல்லாதனால அந்த நோட்டு விட்டுட்டோம். ஃபிஃப்த் நோட் வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் இது போன சம்மில் வந்தது. 50,000 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சம் எடுத்து பாருங்கள், தேர்ட் ஐட்டத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு தரம் பார்த்துருமா உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. பாருங்கள், ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் தேர்ட் ஐட்டமாக 50,000 rupees இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 50,000 எடுத்துட்டோம். அப்போ லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நோட் தான் வந்திருக்கு. இப்போ அசட்ஸுக்கு போவோம். அசட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 notes தான் வந்திருக்கு. டோட்டலாகவே 9 notes தான். என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து 6th நோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட் வந்து நீங்கள் நம்பர் மாற்ற வேண்டாம். சார் டேஞ்சிபிள் அசெட் போன சம்மில் 7 நோட்டில் போட்டோம், ஏன் 6? அதை பற்றி பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட் நம்பர் கொடுத்தா போதும். ஏன்னா 25 ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி டேஷ் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான், அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான், இல்லைன்னா டேஷ் பண்ணணும். ஸோ டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி ஒன்று தான் இருக்குது. மெஷினரி மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ சம்மில் இருக்குன்னா 9 lakhs இருக்குது. அது எழுதிக்கிறீங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நோட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஆக்சுவலாக ஃபார்மேட்டில் வந்து 14 நோட்டு, இதில் வந்து நமக்கு வந்து 7ஆகவே வந்துருச்சு. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லெஃப்ட் சைடில் கொடுத்ததில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு 4 lakhs இருக்குது, அது அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து வந்து 8th வந்து இப்போ நோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், போன சம்மர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ராஜு லிமிடெட்னு போன சம்மில் வந்தது. இதில் வந்து நான் கரண்ட் லைபிள் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால அந்த 4 lakhs, அந்த 4 lakhs எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா கேஷ் ஒன்று தான் இதில் இருக்குது. ஏன்னா டெட்டார்ஸு வந்து நமக்கு அதெல்லாம் இல்லை, ட்ரேடு ரிசீவபிள்ஸே இல்லை. ஸோ கரண்ட் அசட்ஸ் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேஷ் மட்டும்தான், அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh தான், அதை அப்படியே எழுதிட்டோம். ஓகேவா, ஸோ 9 நோட்டோட முடிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, லைபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் தான். அதில் 3 சப்ஹெட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் 2, 1 and 2 ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எழுதியாச்சு. அப்புறம் நோட் செகண்ட் சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த இருந்தது. நோட் 3 வந்து 5 lakhs, அதாவது டிபெஞ்சர்ஸ். அடுத்து வந்து நோட் 3 வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து ட்ரேடு பேயபிள்ஸ் இருந்தது 2 lakhs, அது எழுதிருங்க. அடுத்தது அதர் கரண்ட் லைபிலிட்டிஸும் இருந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருந்தது, அதாவது என்னது ப்ரொபோஸ்டு டிவிடன். ஓகேவா, இப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் லைபிலிட்டி சைட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 18 lakhs. அதே 18 lakhs வந்து நமக்கு அசட்ஸ்னுடைய டோட்டல் வரணும். பாருங்க, டோட்டல் 18 வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா அசட்ஸ், அதில் 2 ஹெட்டிங் தான். நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ் தான். இதில் டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து நோட் 6 நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன். போன சம்மில் கூட 7 வந்ததுனால சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த 9 lakhs, அதாவது மிஷினரி வந்தது இல்லையா 9 lakhs. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நோட் 7 4 lakhs எழுதிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்தது, அந்த அமௌண்ட் எழுதிருங்க. அப்புறம் கரண்ட் அசட்ஸ், இந்த 3 நோட் வந்து அசட்ஸில் வந்துருச்சு. கரண்ட் அசெட்டில் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டு. ஸோ 9th நோட் வந்து 1 lakh, டோட்டல் பண்ணிங்கன்னா 18 lakhs. ஸோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அசட் சைடில் 18 lakhs, ஸோ லைபிலிட்டிலையும் 18 lakhs நமக்கு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த 2 சம்மும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம இந்த 2 சம் இருக்குது. ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து 3rd வீடியோ இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த 2 வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பாருங்கள். எப்போ போடுறப்போவும் நீங்கள் எல்லா வீடியோ ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2மே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.